சமீபத்தில் கீழடியில் கிடைச்ச ஒரு ஆராய்ச்சி, கீழடியோடைய வரலாற்று காலம் வந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. பைப் லைன் போட்டு வந்து விவசாயத்துக்கு நீர் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குது. இந்த பைப் லைன் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னா, இந்த மடை நீரை திருப்பி விடக்கூடிய இந்த மடையர்கள் வந்து ரொம்பவே வந்து பாராட்டக்கூடியவங்களாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா அந்த வெள்ளத்திலிருந்து ஏரி கரை வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு மடையர்கள் வந்து ஏரி கரையோரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய மக்களை தினம் வர வச்சு, இந்த ஏரி பார்த்தீங்கன்னா இரண்டாக வந்து பிரிச்சுட்டாங்க. நடுவில் ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி ஒரு ரோடு போகுது. அந்த ஏரியை ரெண்டாக பிரித்து ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் பெரும்பாலான குப்பைகள் வந்து அந்த பள்ளிக்கரணை ஏரியில் தான் கொட்டிட்டு வரதை பார்க்க முடியுது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் வந்து தடுக்க முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்னது மாதிரி நீர்நிலைகளை ஆக்கிரமித்து தான் ஒரு அரசாங்க கட்டடம் கட்டப்படணுமா? நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்னும் நிறைய லிஸ்ட்டு நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி கட்டடம், சட்டக்கல்லூரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீர்நிலை மேலே தான் அமைஞ்சிருக்கு. சின்ன ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 2015 சென்னையில் வந்து ஒரு பெருவெள்ளம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்கள் வந்து அந்த மழை இருந்தது. அந்த மழை நீடித்ததால் அந்த நீர் திறந்து விட்டதை இரவு நேரத்தில் தான் திறந்து விட்டாங்க. அந்த எச்சரிக்கை வந்து மக்களுக்கு கொடுக்காததால் நிறைய பேர் இறந்ததை நம்ம பார்த்தோம். மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் வரலாற்று ஆர்வலர் உமா ஜெகதீஷ் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். பண்டைய காலத்தில் வந்து இந்த நீர் மேலாண்மை அப்படின்றது எப்படி இருந்தது? நீர் மேலாண்மை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழர்களுடைய ஒரு தாரக மந்திரம் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு குறிப்பிடுறாரு. நீரை எந்த அளவுக்கு வந்து இவங்க மேலாண்மை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஏரி, குளம், கண்மாய்கள் இதெல்லாம் வெட்டி ஆற்றில் மழைக்காலங்களில் அதிகமாக ஒரு நீர் பெருக்கெடுத்து ஓடுதுன்னு வைங்க, அந்த நீரை ஏரி குளங்களுக்கு வரிசையாக படிநிலைகளில் தேக்கி நிறுத்தி அப்புறம் உபரியாக வரக்கூடிய அந்த நீரை தான் கடலுக்கு அனுப்புறதை வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் காவிரிப்பாக்கம் ஏரி இருக்குது. அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா இந்த பாலாற்றில் மழைக்காலங்களில் அதிகமான வெள்ளம் வந்ததுன்னா அந்த நீரை காவிரிப்பாக்கம் ஏரியில் தேக்கி வச்சு அதற்கப்புறம் வெளியாகக்கூடிய உபரி நீரை தான் வந்துட்டு கடலுக்கு அனுப்புகிறாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் வந்து இந்த ஏரிகள் குளங்கள் அமைச்சு மழை நீரை தேக்கி வைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் அந்த ஊருக்கு மேற்கு புறத்தில் ஏரிகள் வந்து அமைக்கிறாங்க. அந்த ஏரியோட கரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்காக அமைஞ்சிருக்கும். அந்த எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பிறை நிலவை போல அந்த ஏரியோடைய கரைகள் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊருக்கு ஒரு காவல் அரண் போலவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ஏரி கரைகளை வந்து மக்கள் வந்து எப்பொழுதுமே அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கணும். இந்த ஏரியில் வரக்கூடிய நீர்கள் எல்லாம் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஏரியோடைய நீர் பராமரிக்கப்படுது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஏரி கரையோரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய மக்களை தினம் வர வச்சு வழிபாடு செய்கிறத அந்த காலத்தில் வச்சிருக்கிறாங்க. வடக்கு தெற்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சைடு, அதாவது தெற்கு மேற்கு புறத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிழக்குல, அதாவது வடக்குல ஆரம்பிச்சு தெற்கு வரைக்கும் வந்து ஏரிக்கரைகள் அமைக்கிறாங்க. மேற்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா மேற்கு இருந்துதான் வந்து நீர் வரும். அப்போ அந்த மேற்குல இருந்து வரக்கூடிய நீரை வடக்கு தெற்கா ஒரு பிறை நிலவை போல ஏரிக்கரைகளை அமைச்சு அந்த நீரை தேக்கி அதற்கப்புறம் உபரியா வரக்கூடிய நீர்களை வந்து இந்த ஏரி மதகுகள் வழியா வந்து திருப்பி விடுறாங்க. இந்த நீரை வந்து தேக்கி வைக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்ன பேர் அப்படின்னா, அது இப்போ நீரை சரியா வந்து பராமரித்து சரியான அளவை அந்த ஏரியோடைய மதகு வழியா திருப்பி விடுறத அந்த தொழிலை செய்கிறவங்களை வந்துட்டு மடையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்லுவோமல்ல மடையா அப்படின்னு, அதாவது இந்த மதகுகள் வழியா ஏரி நீரை மடை திருப்பி விடுறவங்கள தான் அந்த காலத்தில் மடையர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மடை நீரை திருப்பி விடக்கூடிய இந்த மடையர்கள் வந்து ரொம்பவே வந்து பாராட்டக்கூடியவங்களாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா அந்த வெள்ளத்திலிருந்து ஏரி வந்து அந்த ஏரி கரை வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு மடையர்கள் வந்து ரொம்ப உதவி புரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய நேரத்தில் அவங்க உயிரை பணயம் வச்சு அந்த நீரை திருப்பி விட்டுருக்குறாங்க. இதனால தான் நிறைய ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மடை முனியன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கோயில்கள் வந்து அந்த ஏரி கரையோரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி அவங்க வந்து நீர் மேலாண்மை செஞ்சுட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி ஒரு 474 குளங்கள் ஏரிகள் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1906 அந்த ஆய்வறிக்கை வந்து சொல்லுது.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 96% ஏரி குளங்கள் வந்து காணாமல் போயிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ எந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏரி குளங்கள் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பட்டிருக்குது அப்படிங்கிறது இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆக்கிரமிப்புகளும் வந்து இப்ப வரக்கூடிய அந்த அதிகப்படியான வெள்ளத்திற்கு ஒரு காரணமா இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முந்தைய காலத்துல அந்த நீர்வழி பாதைகள் அப்படின்றது எப்படி இருந்தது? ஏரிகளை வந்து பராமரிச்சாங்க அந்த காலத்துல. ஏரிகளை பராமரிக்கிறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஏரி ஆயம், ஏரி மீன்வட்டம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு வரிகள் வந்து ஏரிகளை பராமரிக்கிறதுக்கே அந்த காலத்துல தனியா அலுவலர்களை போட்டு அதை வசூல் பண்ணாங்க. அந்த பணத்தை கொண்டு தான் ஏரியை வந்து பராமரிச்சாங்க. அதே மாதிரி ஏரிகளை தூர்வாரவும் செஞ்சாங்க. இது பராமரிப்புக்குள்ளதான் வருது. இந்த மாதிரி நீர்நிலைகளை தொடர்ந்து பராமரிச்சுட்டு வந்தாங்க. அதற்கான வரிகளை வந்து அந்த காலத்துல மக்கள்கிட்ட இருந்து வசூலிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நீர்நிலைகள் வந்து அரசாங்கமே வந்து ஆக்கிரமிப்பிச்சு வச்சிருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது. குறிப்பா சொல்ல போனீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற கிளை வந்து முதல்ல வந்து உலகநேரி கண்மாய் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த ஒரு நீர்நிலை வந்து அங்க ஒரு அந்த கண்மாய் அங்க இருந்தது. இப்ப அந்த இடத்த உயர்நீதிமன்ற கிளை அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற கிளையில 2 குளங்கள் இருந்தது. அந்த குளங்கள் இருந்த சுவடே இல்லாம போயிருச்சு. மாம்பழம் அதாவது டி நகர் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து முன்னொரு காலத்துல ஏரிகள் இருந்திருக்குது. தேனாம்பேட்டையில ஒரு ஏரி அமைஞ்சிருக்குது. கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஏரி அமைஞ்சிருக்குது. இப்படி நிறைய ஏரிகள் வந்து சென்னையை சுத்தி இருந்திருக்குது. அது இன்னைக்கு பெரிய ஒரு பிரபலமான கட்டுமானங்களா அரசாங்கத்தால கட்டப்பட்டிருக்கிறது ரொம்ப ஒரு கேவலமான செயலா தான் பார்க்குறோம். நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு தான் ஒரு அரசாங்க கட்டடம் கட்டப்படணுமா? நீங்க நினைச்சு பாருங்க. இன்னும் நிறைய லிஸ்ட் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி கட்டடம், சட்டக்கல்லூரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீர்நிலை மேலதான் அமைஞ்சிருக்குது. இது சொல்ல போனா இதோட லிஸ்ட் ரொம்ப பெருசாயிட்டே போகும். ஆனா இந்த தவற பொதுமக்கள் தான் செய்யறாங்க அப்படின்ட்டு இல்ல. பொதுமக்கள் மட்டும் இல்லாம இப்போ ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிற கடந்த 50 வருடங்களா தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு வந்த அரசாங்கம் வந்து இந்த நீர்நிலைகளை தூர்வாரதிலையும் ஆக்கிரமிப்புகளையும் தடுக்கிறத சுத்தமாவே நிறுத்திட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். அவங்க சுத்தமா நிறுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்களே அந்த ஆக்கிரமிப்பு வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் முதல்ல சொன்ன அந்த அந்த மொத்த அந்த வரிசை பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஆக்கிரமிச்சிருக்குது அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேல ஒரு ஆக்கிரமிப்பு நிலத்துல இருக்கிறாங்கன்னு வைங்க, நீர்நிலையை ஆக்கிரமிச்சு இருக்கிறாங்க. 40 வருஷம் கழிச்சு அந்த மக்களை போய் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துவது வந்து அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அங்கேயே வாழ்ந்து அங்கேயே இருந்து பழகி இருப்பாங்க. அவங்களுக்கான வாழ்வாதாரம் அதை சுத்தி இருக்கும். இப்ப நீங்க வந்து நீர்நிலையை வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து அவங்களை அப்புறப்படுத்தும் பொழுது அது போராட்டமா வெடிக்குது. அந்த இடத்துல அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு அருகிலேயே வந்து மக்களுக்கு வேறொரு நிலங்களை ஒதுக்கி கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமையாகுது. அப்போ 2 வேலைகளை வந்து செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப இதுக்கு என்ன நம்ம வந்து அரசு சொல்றோம்னா முதல்லயே வந்து அந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பை வந்து தடுத்துடணும். முதல்ல அதுக்கு வந்து தடுக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல நீர்நிலை ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னா அந்த ஆக்கிரமிப்பை கோர்ட் ஆர்டர் வாங்கி அந்த ஆக்கிரமிப்பை அகற்றிடுவாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த கண்டுக்கவே மாட்டாங்க. எதை வேலி போட்டு பராமரிக்க மாட்டாங்க. திரும்பவும் வேற யாராவது வந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பாங்க. அதை வழக்கு போட்டு இதுதான் வந்து தொடர்ந்து ஒரு சங்கிலி போலதான் நடக்குதோ தவிர்த்து ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றினதுக்கு அப்புறம் அந்த இடத்த பராமரிக்கிறத எந்த அரசாங்கமும் செய்யறதில்ல அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதே போக்கு போயிட்டு இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான ஆபத்துகள் வந்து சந்திக்க நேரிடும்? நீங்க இதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 2015 சென்னையில வந்து ஒரு பெருவெள்ளம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்கள் வந்து அந்த மழை இருந்தது. அந்த மழை நீடிச்சதால அடையாறு அதே மாதிரி செம்பரம்பாக்கத்துலேருந்து ஏரியிலேருந்து தண்ணி திறந்து விடுறாங்க. இந்த தண்ணியை வந்து அந்த அருகில் இருக்கக்கூடிய மக்களால் வந்து இந்த நீர் வந்து ஏற்கனவே வரக்கூடிய நீரை விட ரொம்ப அதிக அளவில் வருது. அப்போ கரையோரத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து சரியாக எச்சரிக்கை விடலை. அதுவும் ஒரு காரணம் தான். மக்கள் வந்து நிறைய பேர் அதில் உயிர் இழந்தாங்க. அந்த நீர் திறந்து விட்டதை இரவு நேரத்தில் தான் திறந்து விட்டாங்க. அந்த எச்சரிக்கை வந்து மக்களுக்கு கொடுக்காததால நிறைய பேர் இறந்ததை நம்ம பார்த்தோம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த ஒரே நாளில் எதிர்பார்க்காத அளவுக்கு அதாவது ஒரு வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 40 வருடங்களுக்கு அப்புறம் தான் அந்த அளவுக்கு மழைப்பொழிவு வந்து 2015 இருந்தது அப்படின்னாங்க. நானே அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட இடுப்பளவுக்கு மேலே நான் இருந்த பகுதியிலெல்லாம் தண்ணி வந்தது. இவங்க எந்த இடத்துல அவங்க அதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா முதல்லையே வந்து நீர்நிலைகளை வந்து தூர்வாரணும். அதே மாதிரி ஆக்கிரமிப்புகளை வந்து நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது ஆக்கிரமிப்பை அகற்றதை மட்டும் இல்லாமல்
நீர்நிலைகளோட ஆழங்களும் வந்து முறையாக வந்து பராமரிக்கப்படணும். சென்னையில் ஒரு முக்கியமான ஏரி சதுப்பு நிலக்காடு அப்படின்னு சொல்கிறது பள்ளிக்கரணை ஏரி. இந்த ஏரி பார்த்தீங்கன்னா இரண்டாக வந்து பிரிச்சுட்டாங்க. நடுவில் ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி ஒரு ரோடு போகுது. அந்த ஏரியை ரெண்டாக பிரித்து ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் பெரும்பாலான குப்பைகள் வந்து அந்த பள்ளிக்கரணை ஏரியில் தான் கொட்டிட்டு வரதை பார்க்க முடியுது. நிறைய போராட்டங்கள் வந்து அதை அகற்றணும் அப்படின்னால நிறைய சமூக ஆர்வலர்கள் போராடி இருக்கிறாங்க. சென்னை மாநகராட்சி அதை வந்து இன்னைக்குமே அது கவனத்தில் எடுத்த மாதிரி தெரியல. இதே பள்ளிக்கரணை ஏரிக்குள்ள நீங்க வேணா உங்களுக்கு வாய்ப்பு இருந்துன்னா அங்க போய் பாருங்க. அந்த பள்ளிக்கரணை ஏரிக்குள்ள எத்தனை கட்டுமானங்கள் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த கட்டுமானங்கள் வந்து ஏரிக்குள்ளேயே கட்டும் பொழுது கண்டிப்பா மழையுடைய அளவுகள் வந்து அதிகமாகும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறதெல்லாம் வந்து தடுக்க முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்னது மாதிரி ஆக்கிரமிப்புகளை வந்து தவிர்க்கணும். அதை தவிர்த்தாலும் அதை வந்து பராமரிக்கணும். தொடர்ந்து பாதுகாக்கப்படும். அப்ப அந்த காலத்துல வந்து தண்ணீரை வந்து மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள்லாம் இருந்ததா? அதாவது எப்படின்னா, வாய்க்கால் பாசனம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்றோம்னா, அதுவும் அந்த காலத்துலயுமே இருந்தது. ஏரியிலிருந்து வரக்கூடிய நீர்களை வந்து வாய்க்கால் பாசனமா வந்து அந்தந்த வேளாண்மை நிலங்களுக்கு வந்து அவங்க வந்து அனுப்புறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ சமீபத்துல கீழடியில கிடைச்ச ஒரு ஆராய்ச்சி. கீழடியோடைய வரலாற்று காலம் வந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. அந்த 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பைப்லைன் போட்டு வந்து விவசாயத்துக்கு நீர் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குது. இந்த பைப்லைன் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னா, அது வந்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட குழாய்கள் தான். அந்த குழாய்களை ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி வந்து கிட்டத்தட்ட இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற அந்த குழாயோடைய நீளம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 174 சென்டிமீட்டர். அப்படின்னா ஒரு அடிக்கு மேல இருக்குங்க. 2 அடிக்கு மேலேயே இருக்குன்னு வைங்களேன். அவ்வளோ ஒரு நீளம் கொண்ட அந்த பைப் லைனு. இவங்க அந்த குழிகள் வெட்டும் பொழுது நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த அகழாய்வு குழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சதுர வடிவில் இருக்கும். ஒவ்வொரு குழியாக தான் வெட்டிட்டு போவாங்க. அப்போ இந்த பைப் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு குழியிலிருந்து அடுத்த குழிக்கு அது நீண்டுட்டே போகுது. அடுத்த குழி இன்னும் தோண்டப்படலை. அதனுடைய லென்த் எவ்வளவு தூரத்துக்கு போகுது அப்படின்னு தெரியல. அப்போ பைப் லைன் போட்டே வந்து நீரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கலாம் பார்க்குறோம். இதே கீழடை அகழாய்வில் உரை கிணறுகளை பார்த்துருக்குறோம். அப்போ கிணறுகள் வந்து அந்த காலத்தில் உருவாக்கி அதன் மூலியமா நீரை வந்து உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. பைப் லைன் போட்டு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து தெரியுது. இதனுடைய காலம் பாருங்க 2600 ஆண்டுக்கு முற்பட்ட காலம். அந்த காலத்திலேயே வந்து நீரை எப்படி சேமிக்கணும், அதை எந்த அளவுக்கு வந்து ஏன்னா பைப் லைன் நம்ம எதுக்கு போடுவோம், வாய்க்கால் மூலியமாக கூட கொண்டு போகலாம். பைப் லைனில் போடும்பொழுது அது நீராவி ஆகாமையும் மண்ணால் வந்து கிரகிக்கப்படாத தன்மையும் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வாய்க்கால் மூலியமா வாய்க்கால் மூலமாக போகுதுன்னு வைங்க, அப்போ அந்த நிலம் வந்து நிறைய நீரை உறிஞ்சிடும். அப்போ கடைக்கோடிக்கு வந்து தேவையான அளவுக்கு நீர் போகாது. பைப் லைன் போட்டு போகும்போது தேவையான அளவுக்கான நீர் வந்து அவங்க எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ சரியாக கொண்டு போக முடியும். இதை வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த தமிழர்கள் வந்து அறிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி தான். கண்டிப்பாக இப்போ வந்து மக்கள் தொகையும் ஒரு காரணிகளாக அதுக்கு நம்ம எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். எங்களுக்காக இந்த தகவல் பகிர்ந்துக்கிறது ரொம்ப நன்றி. நன்றி.